வெல்கம் டு விவோடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒரு பெரிய மகானை தேடி ஒருத்தன் உலகத்தோட அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு 7 கடல் தாண்டி கப்பல்லையே ஒரு ஊருக்கு வந்து சேர்றான். ஆனா இங்க வந்து பார்த்தா வெள்ளை கலர் அங்கி போட்ட சில பேரு கொத்து கொத்தா பிணங்களை போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தப்பான ஊருக்கு வந்துட்டோமே அவன் யோசிச்சு அடுத்த போட்டு பிடிக்கிறதுக்குள்ளேயும் அந்த ஊர் மக்கள் இவன் ஒரு சூனியா வைக்கிற மந்திரவாதின்னு இவனை கொல்ல பார்க்க, அப்படி இவன் யாரு, அந்த ஊர் மக்களுக்கு வந்த கொடூரமான ஆபத்து என்னங்கிறத பத்தி எல்லாம் இன்னைக்கு கதையில பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பெயர் தி பிசிஷியன். கதை நடக்கிறது ஐரோப்பாவோட 5ஆம் நூற்றாண்டு. அந்த காலகட்டத்தில் டாக்டர், ஹாஸ்பிட்டல் இது எல்லாம் கிடையாது. 1-2 நாட்டு மருத்துவ குறிப்பு மட்டும் தான் அங்க நிலவி இருந்தது. அதுவும் ஊர் ஊரா போய் முடிவெற்ற சலூன்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த மருத்துவ குறிப்புகளும் தெரிஞ்சிருந்துச்சு. ஆனா அதே நேரத்தில் ஐரோப்பாவோட உலகத்தின் எதிர்முனையில மருத்துவம் செழிச்சு வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு பெரிய நிலக்கரி சுரங்கத்தை காமிக்காங்க. பெரிய ஆளுக சின்ன பிள்ளைன்னு எல்லா வயசுக்காரங்களும் அங்க கறி உடைச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சுரங்கத்துல நாள் பூரா கறி உடைச்சு கொடுத்தா 2 பைசாவும் ஒரு பிரெட் துண்டும் தருவாங்க. அப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அந்த பிரெட் துண்டையும் 2 பைசாவையும் வாங்கிட்டு ஒரு சின்ன பையன் அவனோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். போற வழியில தெருவுல மக்கள் எல்லாம் கூட்டமா நின்று ஏதோ ஒரு கூத்து கவனிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு போய் பார்த்தா முடிவெற்ற சலூன்காரர் ஒருத்தர் அவர் வண்டி எடுத்துட்டு இன்னைக்கு இந்த ஊருக்கு வந்திருக்காரு போல இருக்க. மக்கள் முன்னாடி கூத்து கட்டுறது அவங்களுக்கு முடிவெட்டுறது மட்டும் இல்லாம இவர்கிட்ட நாட்டு மருத்துவ குறிப்புகளும் இருக்கு. யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா சாயங்காலம் என் கடைக்கு வாங்க, நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு அவர் விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதை நம்ம பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பையனோட குடும்பத்துல 2 தங்கச்சிகள், ஒரு அம்மா. பாவம் இவங்களுக்கு அப்பா இல்ல. அவன் அம்மாவோட உடல்நிலையும் அவ்வளவு சரியில்லை. இவன் தான் வேலை பார்த்து வீட்டை காப்பாத்திக்கிட்டு இருக்கான். நைட்டு எல்லாரும் அந்த ஒரு பிரெட் துண்டை 4 பிரித்து சாப்பிடலான்னு உட்காந்துட்டு இருக்கப்போ அவங்க அம்மாக்கு திடீர்னு பயங்கரமா வயிறு வலிக்கு. சைடு சிக்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தே இல்லாத ஒரு நோய் அவங்களுக்கு உண்டு. அதோட வலி அப்பப்ப இவங்களுக்கு வந்து இவங்களை அவஸ்தைப்படுத்துது. அலறி போய் எந்திரிச்சு நம்ம பையன் அம்மா என்னாச்சு அப்படின்னு அவங்க மேல கைய வைக்கான். வச்ச உடனே ஒரு செகண்ட் டைம் அப்படியே நின்ன மாதிரி தோணுது. உதவிக்கு யாராவது கூட்டு வரலான்னு சலூன்காரர்கிட்ட போய் உதவின்னு கேட்கான். அவரோ தூக்கத்திலையாமலே எழுப்புற வெண்ணமவன அப்படின்னு இவனை ஏசிடுறது. நம்ம பையன் எப்படியோ மறந்து பிடிச்சு அவரை வீட்டுக்கு இழுத்துட்டு வரான். ஆனா அதுக்குள்ளயும் அந்த ஊர் சர்ச் ஃபாதர் அங்க ஒரு கூட்டத்தோட வந்துடுறாரு. மருத்துவம் பார்க்க வந்த நம்ம சலூன்காரர்கிட்ட சாத்தா அந்த பொம்பளைய பிடிச்சு ஆட்டுதான். அதனாலதான் இவங்களுக்கு வலி எடுக்கு. மத்தபடி நோய்க்குன்னு எதுவும் இல்ல. மருத்துவம் பண்ற நீ எதுவும் சூனியம் பண்ணிட்டு இருந்தானா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை அடிச்சே கொன்றுவோன்னு மிரட்டிடுறாரு. சலூன்காரரும் நமக்கு எதுக்கு வம்பு, நீங்க சொல்றதுதான் சரி ஃபாதர்னு தலையாட்டிடுறாரு. நெத்தில 2 சிலுவைகளை போட்டுக்கிட்டு அந்த ஃபாதரும் கிளம்பி போயிடுறான். ஆனா அவங்க அம்மா அன்னைக்கு நைட்டு பரிதாபமா இறந்து போயிடுறாங்க. இந்த 3 பிள்ளைகளும் அங்க உட்காந்துக்கிட்டு ஏசப்பா எப்படியாவது எங்க அம்மாவை எங்களுக்கு திரும்ப கொடுத்துருங்கன்னு கதறி அழுகுறாங்க. ஆனா கடவுளுக்கு காது கேட்கல. அடுத்த நாள் அந்த ஃபாதர் பையலே அங்க 4-5 பேரை கூட்டு வந்து நம்ம பயலோட 2 தங்கச்சியும் ஊராருக்கு தத்தெடுத்து விட்டுதான் அவங்க வீட்டுல உள்ள பொருட்களையும் ஆளாளுக்கு பிரிச்சு கொண்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம பையல யாருமே தத்தெடுக்க விரும்பல. ஏன்னா இவன் கொஞ்சம் வளர்ந்துட்டான். இவனுக்கு தீனி போட முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் அம்போன்னு விட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த சலூன்காரரை பார்க்கான். அவரு அந்த ஊரை விட்டு கிளம்பவும் நம்ம பைய எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு உங்க கூட வச்சுக்கோங்க, எந்த வேலையா இருந்தாலும் பாப்பேன் அப்படின்னு கெஞ்சிறான். ஆனா அவரோ சாரி செல்லம், உன்னை நினைச்சா எனக்கு பாவமா தான் இருக்கு, ஆனா வேலை போட்டு கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்படியே அவர் நாளோடி மாதிரி அடுத்த ஊருக்கு போய்கிட்டு இருக்க நைட் ஆயிருது. அப்போ மலையடி வாரத்திலே ஒரு இடத்துல நெருப்பை பத்த வச்சு கேம்பிங்க போடுறாரு. அப்ப திடீர்னு ஒரு வண்டிக்குள்ள ஏதோ சத்தம் கேக்கு. ரோம்லாது அப்படின்னு கேட்டா நம்ம பைய வண்டிக்குள்ள இருந்து எட்டி பார்க்கான். இவர் வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கப்போ நைஸ் போல உள்ள ஏறிட்டான் போல இருக்க. எனக்கு போறதுக்குன்னு எந்த இடமும் இல்ல சார், தயவு செஞ்சு என்ன விரட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு அவன் கெஞ்சி கேட்கவும் அதை பார்த்து அவர் மனசை பரிதவிச்சுட்டு போயிட்டு, அதுவும் இந்த குளூர்ல அவனை காட்டுக்குள்ள தனியா அனுப்புறதுக்கு இவருக்கு மனசே கேட்கல. அதனால அன்னைக்கு நைட்டு அங்கேயே படுக்க சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு நம்ம சலூன்காரர் நம்ம பயல அவர் கூட கூப்பிட்டு ஊர் ஊரா சுத்த ஆரம்பிச்சிடறாரு. நாட்கள் ஓடுது. நம்ம பயலும் வளர்ந்துடுறான். கடவுள் நம்பிக்கை தவிர மருந்துன்னு எதை கொண்டு வந்தாலும் அவங்க சூனியக்காரங்கன்னு அடிச்சு பறக்க வர்ற காலம். ஆனா அதையும் மீறி நிறைய மக்கள் இவங்களை நம்பி தங்களுடைய பல்லு வலி கை வலிக்கெல்லாம் இவங்கிட்ட தான் வந்து எண்ணெய் வாங்கிட்டு போவாங்க. இப்படியே ஒரு ஊரா இவங்க பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்க ஒரு நாள் ஒரு இடத்துல கேம்ப் போட்டிருக்கப்போ நம்ம பைய அங்கிள் உங்களால சைடு சிக்னஸ் கியூர் பண்ண முடியுமான்னு கேட்கான். இவங்க அம்மாவை கொன்ன அதே நோய், அதுக்கு இந்த உலகத்துல எங்கேயுமே மருந்து கிடையாதுப்பா, அதெல்லாம் சரி பண்ண முடியாது, உங்க அம்மாவையும் திரும்ப கொண்டு வர முடியாது, உன் பழைய டிராமால இருந்து நீ வெளியே வாங்க, மனுஷ உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு என்னைக்குமே நீங்க பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்க சட்டுன்னு நம்ம சலூன்காரர் சீரியஸ் ஆயிடுறாரு. தம்பி நீ என்ன பேசன்னு உனக்கு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க, இத பத்தி வெளியே யார்ட்டையும் வாய் திறந்துடாத, சும்மாவே நம்மள சூனியக்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ பிணத்தை வெட்டி பார்க்கணும்லாம் நினைச்ச சர்ச்சுக்காரங்க உன்னை சிலுவையில ஏத்தி எரிச்சே கொன்றுவாங்க. உண்மைதான். ஏன்னா அந்த காலகட்டத்துல மூலிகையை வச்சு மருத்துவம் பண்றதே சூனியம் நினைக்கிற மக்களுக்கு நடுவுல பிணத்தை வெட்டி பார்த்தா இவங்களை சிலுவையில ஏத்தி கொன்றுப்பாங்க. அடுத்த நாள் இவங்க ஒரு ஊருக்கு போறாங்க. அங்க ஒருத்தன் பல்லு வலின்னு மருந்து கேட்டு இவங்கிட்ட வந்திருக்கான். அவரை படுக்க போட்டு சூத்த பல்ல புடிங்கிடலான்னு கையில கட்டிங் பிளேடோட நம்ம அங்கிள் வராது. ஆனா இளவு அவருக்கு கண் பார்வை மங்க ஆரம்பிச்சிட்டு முன்னாடி படுத்திருக்கவன் வாய்க்கு பதிலா மூக்குல கட்டிங் பிளேட திணிச்சிட்டு இருக்காரு. இந்த ஆளை கொஞ்சம் அமுக்கி பிடிச்சுக்கோ நம்ம ஹீரோட்ட சொல்ல நம்ம ஹீரோ அவரை அமுக்கி பிடிக்கிறதுக்காக நெஞ்சில கைய வைக்கான். சட்டுன்னு அவனுக்கு ஒரு செகண்ட் டைம் அப்படியே உறைஞ்சு போன மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்க அம்மா இறந்த அன்னைக்கு அவன் உணர்ந்த அதே ஃபீலிங். பல்ல புடுங்க வந்தவனோ பல்ல புடுங்கிட்டு போயிட்டான். இன்னைக்கு நைட்டு நம்ம அங்கிளோ சரக்க போட்டு சுத்திட்டு இருக்க நம்ம ஹீரோ அவர்கிட்ட போயிட்டு ஒரு ஆள் இன்னைக்கு பல்லு புடுங்க வந்தானே அவன் இன்னைக்கு நைட்டு சாவ போறான் அப்படிங்க. என்னடே மருத்துவத்தை விட்டு ஜோசிய தொழிலுக்கு தாவலான்னு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்து நக்கல் அடிச்ச அங்கிள் அவன் சொல்றதை கண்டுக்காம விட்டுருந்தாரு. அவர் நைட்டு பூரா நல்லா குடிச்சு கூத்தாடிட்டு திரும்ப இவங்க வண்டிக்கு வந்துட்டு இருக்காங்க.
அப்ப எதிரில் ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணு கூடிடுறாங்க. அட கொலகார பாவிகளா, பல்லு வலிக்குன்னு உங்ககிட்ட வந்தவன கொன்னே போட்டீங்களே, நீங்க உண்மையிலே சூனியக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க இவங்களை மிரட்ட பார்த்தா பல்லு புடுங்க வந்த பயில்வான் கீழே பாடியா மலர்ந்து கிடக்கான். நீங்க பிளாக் மேஜிக் பண்றவங்க எங்க ஊருக்குள்ள ஏன் வந்தீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் பிடிச்சு அடி வெளுத்துறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ மயங்கி விழுந்துடுறான். கண் முழிச்சு பார்த்தா இவங்களுடைய அந்த சலூன் குதிரை வண்டி தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உள்ள மயங்கட நிலைமையில நம்ம அங்கிள் கிடக்காரு. ஹீரோ எப்படியோ அவரை பிடிச்சு வெளியே இழுத்து அவர் உயிரை காப்பாத்திடுறான். பிறகு வண்டி கிண்டி எல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க அடுத்த ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல ஒரு சின்ன பையனுக்கு காலில் ஏதோ தொத்து வந்துட்டு போல இருக்க, விரலை வெட்டினாதான் அவன் காலு பழைக்கும் சொல்லிடுறாங்க. அப்போ அவனை கட்டி போட்டு காலெல்லாம் துணியால கட்டி விரலை வெட்டுறதுக்காக நம்ம அங்கிள் கத்தி எடுத்துட்டு வராரு. ஆனா இப்ப கண்ணு மங்கள் ரொம்ப அதிகமாயிட்டு, அதனால நம்ம ஹீரோ கையிலே கொடுத்து அவனை ஆபரேஷன் பண்ண சொல்றாரு. அவர் சொல்ல அதை கேட்டு கச்சிதமா பண்ணி முடிச்சிடறான் நம்ம ஹீரோ. அதுல இருந்து அவன் நம்பிக்கை வந்து பல பேஷண்ட்களை அவனே ஹேண்டில் பண்ண விடுறாரு. ஒரு நாள் இவங்க ஒரு ஊர்ல கேம்ப் போட்டிருக்கப்போ நம்ம அங்கிள் அவர் தாடியை சேவ் பண்ணலான்னு கத்தி எடுக்காரு. ஆனா கண்ணாடியை பார்த்து தாடியை கூட சேவ் பண்ண முடியல, அந்த அளவுக்கு கண் பார்வை மோசமாயிட்டு. இப்பதான் அந்த ஊர்ல ஒருத்தர் இவர் கண் பார்வையை சரி பண்ணா அந்த ஊருக்கு போங்க, அங்க உள்ளவனால மட்டும்தான் இவர் கண் பார்வையை திரும்ப கொண்டு வர முடியும்னு ஒரு ஊர் பேரை சொல்றாங்க. அடுத்த நாளே நம்ம ஹீரோ வண்டி எடுத்துட்டு நம்ம அங்கிள் அந்த ஊருக்கு கூப்பிட்டு போயிடுறான். அது யூதர்கள் வாழ்ற ஊர். அங்க இவங்க கேள்விப்பட்ட அந்த மருத்துவரை போய் பார்க்காங்க. கண்ணை செக் பண்ணி பார்த்தா அந்த ஆளோ இவர் கண்ணில் ஆபரேஷன் பண்ணாதான் சரி வரும், அதுக்கு 30 ரூபா செலவாகுன்றாரு. கேட்ட அரண்டு போன நம்ம அங்கிள், நாங்களே 5 பைசா 10 பைசான்னு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம், 30 ரூபாயா போவே தூரன்னு அங்கிருந்து விறுவிறு நடந்து போயிட்டாரு. ஆனா நம்ம ஹீரோவோ அந்த மருத்துவர்கிட்ட போய், ஐயா தப்பா நினைச்சுக்காங்க, இந்தாங்க நான் சேர்த்து வச்சிருக்கிற 30 ரூபா அப்படின்னு ஒரு சுருக்கு பை அவர் கையில கொடுத்துட்டு எப்படியாவது என் மாஸ்டர் கண்ணை காப்பாத்திருங்க அப்படிங்க. அன்னைக்கு சாயங்காலமே ஆபரேஷன் நடந்துருது. அடுத்த நாள் காலையில அவர் கண்ணில் உள்ள கட்டை நம்ம ஹீரோவே அவுத்து விடுறான். பார்த்தா அவருக்கு கண்ணு இப்ப தெளிவா தெரியுது, எந்த பிரச்சனையும் இல்ல. அதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. ஏன்னா கண் பார்வையை சரி பண்ண முடியும்னு வாழ்க்கையில முத இவனுக்கு இப்பதான் தெரியுது. அந்த ஆபரேஷன் பண்ண மருத்துவரை பார்த்து நன்றி சொன்னவன் இந்த வித்தையை எங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கவும், இஸ்பஹான் அப்படிங்கிற ஒரு ஊர்ல கத்துக்கிட்டதா சொல்றாரு. அது லண்டனுக்கு வெளியே இருக்கா அப்படின்னு கேட்க, அதை கேட்டு சிரிச்ச அவரோ நேரா அவனை கூட்டு போய் ஒரு பெரிய மேப்பை திறந்து காமிக்காரு. அதுதான் அப்போதைக்கு இந்த உலக வரைபடம். அதுல இவங்க இருக்கிற ஊரையும் காமிச்சு இவர் சொன்ன அந்த இஸ்பஹான் எங்க இருக்குன்னு காமிக்காரு. அது நேரா இவங்களுக்கு எதிராக உலகத்தோட அந்த முனையில இருக்கு. உலகத்திலே மிகச்சிறந்த மகான் வைத்தியரான ஈபன் சின்ஹா அப்படிங்கிறவரு அங்க மருத்துவம் சொல்லி கொடுக்காரு. அவருக்கு இருக்கிற மண்டையும் அறிவும் இந்த உலகத்துல வேற எவனுக்குமே கிடையாது. ஆனா அங்க போறது சாதாரண விஷயம் கிடையாது. படகுல 1 வருஷம் பயணம் பண்ணா மட்டும்தான் அங்க போய் சேர முடியும். ஆனா அப்படியே நீ அங்க போய் சேர்ந்தாலும் உன் கதையை க்ளோஸ் பண்ணி மேல அனுப்பி விட்டுருவாங்க ராஜா அப்படிங்காரு. ஏன்னா இவன் கிறிஸ்டியனு. அந்த இஸ்பஹான் ஊர் இருக்கிறது எகிப்துல. அந்த நாடே ஒரு இஸ்லாமிய நாடு. அங்க கிறிஸ்டியன் யாரையும் அவங்க வரவேற்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் அக்கம் பக்கம் சொந்த மதமான யூதர்களை வேணா அனுமதிப்பாங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோ நேரா அவனோட மாஸ்டர் அங்கிள்கிட்ட வந்து அந்த ஈபன் சினாவை பத்தி சொல்றான். மதராசான்னு சொல்லப்படுற பெரிய மாளிகையை வச்சு அங்க அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மருத்துவம் சொல்லி கொடுக்கறதுக்கு மட்டுமே அதை பயன்படுத்துறாருன்னு சொல்றான். ஏதோ மருத்துவம் பாக்குறவனுக்கு மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சிரிக்காரு. அட மடப்பையில கண்டவன் சொல்றதை நம்பிட்டு இருக்காதல அப்படின்னு இவர் சொல்ல நம்ம ஹீரோக்கு கடுப்பாகுது. உங்களுக்கே நிறைய விஷயம் தெரியாது, கண் பார்வை மங்குறத குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப பாருங்க கழுகு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பல்ல புடுங்குறதையும் சுளுக்கு எடுக்கிறதையும் தவிர உங்களுக்கு என்ன தெரியும்? நான் அங்க போய் மருத்துவம் கத்துக்க போறேன் அப்படின்னு அவன் நடந்து போவ. பிறகு நம்ம அங்கிளே அவனை வண்டியில ஏத்தி நேரா அந்த போட்டெல்லாம் இருக்கிற ஹார்பரோட கொண்டு வந்து இறக்கி விட்டு செலவுக்கு இவன் கையில காசும் கொடுத்து அனுப்பி விடுறாரு. நம்ம ஹீரோ அவர் கொடுத்த காசை வச்சு ஒரு படகுல ஏறி அவனோட பயணத்தை ஆரம்பிக்கான். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பயணம் முடிஞ்சு அவன் எகிப்து நாட்டை வந்து சேர்ந்துடுறான். இந்த ஊருக்குள்ள இவன் உழவணும்னா அதுக்கு இவன் மார்வேஷம் போட்டதான் சரி வரும்னு சொல்லிட்டு இவன் ஒரு யூதர் மாதிரி நடிக்கலாம்னு முடிவு பண்ணிடுறான். ஆனா நடிக்கணும்னா அதுக்கு முதல்ல நறுக்கணும். அவர்கிட்ட மருத்துவம் கத்துக்கணும்னா வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை வாங்கிட்டு போய் அவன் சக்கரை அவனே அழுத்துறான். பிறகு அவன் வச்சிருந்த கொஞ்சம் நெஞ்ச காசை வச்சு யூதர்களுக்கான ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு அந்த ஊர்ல இருந்து இஸ்பஹான் ஊருக்கு கிளம்புற ஒரு கூட்டத்தை பிடிச்சு அவங்க கூடயே பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கான். அந்த கூட்டமோ பல்லக்குல ஒரு பொண்ணை தூக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவ மூஞ்ச கூட வெளியே காமிக்க மாட்டேக்கா. சரி பொண்ணா முக்கியம், நம்ம வந்த பொழப்ப பாப்போம்னு சொல்லிட்டு இவனும் அவங்க கூட சேர்ந்து பயணிச்சிட்டு இருக்கப்போ ஒரு நாள் அதிகாலையில அந்த பொண்ணோட முகத்தை இவன் பாத்துறான். இவனுக்கு பார்த்த உடனே பிடிச்சிருது. ஆனா தெரியாத இடத்துக்கு வந்து தேவையில்லாம வாலாட்டி நறுக்கின இடத்த மறுபடியும் நறுக்கி விட்டுருவாங்கன்னு இவன் அமைதியா இருக்கான். அப்படியே இவங்க பயணிச்சு போயிட்டு இருக்கப்போ ஒரு ஊரை கிராஸ் பண்ணி வராங்க. அந்த ஊரே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தூரத்துல இந்த ஊரை நாசம் பண்ண கூட்டம் குதிரையில அப்படியே அந்த பக்கமா போய்கிட்டு இருக்காங்க. ஆத்தாடி இவங்க செல்ஜுக்காச்ச அப்படின்னு இந்த நாட்டுக்காரங்களே பதறாங்க. யார் அவங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அவங்க அந்த நாட்டுடைய பழமைவாதிகள் போல இருக்க, மதத்தோட பேர்ல புதுமையை கொண்டாடுற எல்லாரையும் கொண்டு போட்டு போற கூட்டம். அந்த மாதிரிலாம் இந்த ஊரையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்க இந்த ஊருக்குள்ள வந்து பார்க்க எல்லா மக்களும் இறந்து கிடக்காங்க. ஒரே ஒரு சின்ன பொண்ணு மட்டும் அழுவற சத்தம் கேக்கு. இந்த பொண்ணை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதெல்லாம் நம்ம பொறுப்பு கிடையாது அப்படிங்காங்க. அப்போ அந்த பல்லக்குல போயிட்டு இருந்த பொண்ணே இறங்கி வந்து இவளை காப்பாத்துங்க, நான் இவளை பாத்துக்கிறேன்னு சொல்லி அவ பல்லக்குலயே அந்த சின்ன பொண்ணையும் தூக்கி போட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம ஹீரோ அந்த பல்லக்கு பொண்ணுட்ட நைஸ் போல அடிய போடுறான். அங்க திடீர்னு ஒரு பயங்கரமான மணல் புயல் அடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த புயல்ல மாட்டின எல்லாரும் ஒவ்வொரு திசையில பறந்து போய் விழுந்துடுறாங்க. அடிச்ச புயல்ல
நிறைய பேர் மண்ணுக்குள்ளே புதைஞ்சு செத்துறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ முழிச்சு பார்த்தா இவனும் இன்னொரு ஆளு மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. மத்த யாருமே உடம்பு கூட காணும். இவன் அந்த பல்லக்கு பொண்ணு ரெபேக்காவை தேடி தேடி அலையறான். பல்லக்கே அங்க உடஞ்சு போய் கிடக்கு. ரெபேக்காவையும் ஆளை காணும். ரொம்ப கத்தி உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத, அவ செத்து போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட உள்ளவன் இவனை கூட்டு போயிடுறான். ஒட்டகமும் இல்லாம கால் கெடுக்க இவங்க பாலைவனம் வழியா பல நாள் நடந்து போவ கூட நடந்து வந்துட்டு இருந்தவன் திடீர்னு செத்து விழுந்துடுறான். நம்ம ஹீரோ மட்டும் தனியா உயிரோட மிஞ்சி இருக்கான். இவனும் பீசா ஒரு நிலைமைக்கு போறையில ஒரு ஊர் இவன் கண்ணில் பட்டுருது. நல்லா வான வேடிக்கையெல்லாம் போட்டு அந்த ஊர் மக்கள் விமர்சையா எதையோ கொண்டாடிட்டு இருக்காங்க. இவன் அந்த ஊருக்குள்ள போறான். அப்பதான் இவனுக்கு புரியுது இதுதான் இவன் தேடி வந்த இஸ்பஹான் ஊர். மக்கள்லாம் ஆரவாரமா என்ன கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா அவங்க நாட்டு மன்னர் ஊர் வழியா ஊர்வலம் வராரு போல இருக்க. அவர் பேர் சுல்தான். குதிரையில ஜம்முன்னு வரவும் அங்கிருந்த மக்கள் எல்லாம் கீழே மண்டிட்டு வணங்குறாங்க. மண்டி இடாதவங்களுக்கு குண்டிலேயே அரவழுது. பிறகு மன்னர் போற பிறகும் மக்கள் எல்லாம் நார்மலா கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ தெருவுலயே படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில விடியவும் அந்த மகா மருத்துவர் வச்சிருக்கிற பங்களாவான மദ്രാஸாவை தேடி போறான். அங்க போய் ஈபன் சினாவை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்ல செக்யூரிட்டி கார்டுகள் ஒருத்தர் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அவன்கிட்ட நம்ம ஹீரோ உங்ககிட்ட நான் மருத்துவம் கத்துக்கணும்னு வந்திருக்கேன் அப்படிங்கவும் யாராவது உன்னை இங்க ரெக்கமெண்ட் பண்ண லெட்டர் இருக்கா இல்லனா காசு பணமாவது இருக்கான்னு கேட்டா எதுவுமே நம்ம ஹீரோ கையில கிடையாது. பிறகு என்ன இலவுக்குள்ளே நான் உனக்கு மருத்துவம் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டுகளை வச்சு இவனை அடிச்சு துவச்சு வெளியே தூக்கி வீசிடுறான். கேட்க நாதி இல்லாம அந்த ஊர்ல அடிபட்டு கிடக்கிற இவனை ஒரு முதியவர் வந்து பாவம் போல பார்த்து அவனை தூக்கி கொண்டு போய் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காரு. நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து கண்மளிக்க அவனுக்கு அடிபட்ட இடத்துல கொஞ்சமும் வலி தெரியல. எப்படி வலி இல்லாம இருக்குன்னு கேட்க பாப்பி சைடு ஆயின்மெண்ட் தடவி இருக்கேன் அப்படின்னு அந்த முதியவர் சொல்ல எது வலி தெரியாம இருக்க மருந்தெல்லாம் உண்டான்னு அவன் ஆச்சரியப்படுறான். இவன் ஆச்சரியப்படுறத பார்த்து அவரு பேஷண்டா இருந்துகிட்டு மருத்துவத்துல ஆர்வம் கட்டுறியப்பா அப்படின்னு கேட்க நான் மருத்துவம் கத்துக்கத்தாயா உலகத்தோட அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வந்திருக்கேன். என் வாழ்க்கை லட்சியமே ஈபன் சினாங்கிறவர்கிட்ட மருத்துவம் கத்துக்கிறது தான். உங்களுக்கு அவர் தெரிஞ்சா கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க பெருசு அப்படின்னு சொல்ல நீ இப்ப ரெஸ்ட் எடு மத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு அவர் போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில எந்த தாடிக்காரன் இவனை அடிச்சு வெளியே தூக்கி போட்டானோ அவனே இவனுக்கு புது மாத்து உடையெல்லாம் கொண்டு வந்து சீக்கிரம் எஞ்சி வா கிளாஸ் ஆரம்பிக்க போகுது அப்படிங்க. எது கிளாஸா அப்படின்ட்டு அவன் கொடுத்த மாத்து உடைய போட்டுக்கிட்டு இவன் ரெடியாகி நிக்க இவனை மதராசாக்குள்ள கூட்டு போய் உட்கார வைக்காங்க. அங்க இவனுக்கு உதவுன பெருசு வந்து பாடம் எடுக்க ஆரம்பிக்காரு. அப்பதான் இவனுக்கு புரியுது இவர் தான் இவன் தேடி வந்த ஈபன் சினா. அங்க கிளாஸ்ல இவன் பக்கத்துல ஒரு கிரீடனை யூதரும் இந்த பக்கம் ஒரு எகிப்து இஸ்லாமியனான பணக்காரனும் உட்கார்ந்துருக்கான். வந்த முத நாளே இவங்க எல்லாம் இவனுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாமே ஈபன் சினாவோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவர்கிட்ட மருத்துவம் கத்துக்கிட்டு இருக்காங்க. கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் அன்னைக்கு இந்த கிரீடனை நம்ம ஹீரோவை அவனோட வீட்டுக்கு கூட்டு போறான். சுல்தானோட ஆட்கள் சில பேரை அடிச்சு விலங்கு மாட்டி இழுத்துட்டு போறாங்க. அதை பார்த்து பதறி போன நம்ம ஹீரோ யார் இவங்க எதுக்கு இப்படி போட்டு அடிக்காங்கன்னு கேட்டா அந்த அடி வாங்குற குரூப் பேரு முல்லாஸ். ஊருக்கு வெளியே இருக்கிற இந்த பழமைவாதிகள் செல்ஜுக்ஸ் மாதிரி இவங்க ஊருக்குள்ள இருக்கிற குரூப். இந்த நாட்டு மன்னன் சுல்தானுக்கு எதிராகவே செயல்படுறாங்க. அதனால தான் இந்த அடி. இவங்க மட்டும் பவருக்கு வந்துட்டா நம்மளுடைய மதராசாவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு கிரீடன் சொல்றான். பிறகு அப்படியே நாட்கள் ஓடுது. நம்ம ஹீரோ மதராசால தங்கி ஈபன் சினாட்ட இருந்து அவனுக்கு தெரியாத புது புது மருத்துவத்தை எல்லாம் கத்துக்கிறான். அப்போ ஒரு நாள் அந்த ஊர்ல ஒரு பில்டிங்கை காமிக்காங்க. இந்த முல்லா குரூப் எல்லாம் அந்த பில்டிங்குள்ள போவ அவங்களுடைய தலைவர் நம்ம கடவுளை வழிபடுறதையே இவங்க இப்ப குற்றமா மாத்துறாங்கன்னு அங்க உள்ளவங்க மண்டையை கழுவிட்டு இருக்காரு. அதே நேரத்துல ஊர்ல இன்னொரு பக்கம் யூதர்கள் எல்லாம் சேர்ந்து பிரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோவும் அவங்க கூட உட்கார்ந்துருக்கான். அப்போ பிரேயர் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த யூதர் கூட்ட தலைவர் ஊருக்கு புதுசா வந்திருக்கிற பணக்காரன் பார் கப்பாராங்கிற ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவங்களோட கோயிலுக்கு ஹெவியா டொனேஷன் அமௌண்ட் கொடுத்திருப்பான் போல இருக்க. அவங்க ஊர் மக்கள் முன்னாடி கூப்பிட்டு வச்சு அவரை பாராட்டுறாரு. அதுக்கு பிறகு நம்ம கிரிதரனும் அந்த பார் கப்பாராட்ட நம்ம ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க அவர் உடனேயே நம்ம கிரிதரனையும் ஹீரோவையும் அவருடைய கல்யாணத்துக்கு கூப்பிடுறாரு. அடுத்த வாரம் நடக்க போற அவர் கல்யாணத்துல இவருக்கு ஜோடி யாருன்னு பார்த்தா பாலைவனத்துல நம்ம பய பார்ட்னர்ஷிப் போட பார்த்தானே அந்த பொண்ணு ரெபேக்கா. பையன் நெஞ்சில அப்படியே ஒரு இடி ஒண்ணு இறங்குது. இருந்தாலும் வேற வழி இல்ல. அவங்க கல்யாணத்துக்கு போய் மணமக்களை வாழ்த்தி நீ எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சோகமா சொல்லிட்டு வந்துடுறான். இந்த சோகத்தை மறக்கடிக்க ஒரே இடம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு தொண்டு சேவை மையத்துக்கு வந்துடுறான். அங்க ஒரு பொண்ணு வந்து இவனுக்கு லைனா போட நம்ம பயலும் கையை எடுத்து நெஞ்சில வைக்கான். அவளை தொட்ட உடனே சட்டுன்னு டைம் வரைஞ்சி அவனுக்கு மறுபடியும் அந்த இனம் புரியா சோகம் உள்ள வருது. ஆத்தாடி இவ செத்து போயிருவா போலயே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அவளை ரூமுக்குள்ள கூட்டு போய் கட்டில படுக்க வைக்கான். அப்ப கரெக்டா நம்ம மாஸ்டர் ஈபன் சினா உள்ள வந்துடுறாரு. இல்ல என்ன பண்ற அப்படின்னு அவர் ஷாக் ஆகி கேட்க இல்ல தலைவரே இவ சாவ போறா அப்படிங்க. என்னவே சொல்ற பார்க்க நல்லா தலை ஹெல்த்தியா இருக்கா இவ எப்படில சாவா அப்படின்னு கேட்டா என்ன நம்புங்க மாஸ்டர் அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ஒருத்தங்க சாவ போறாங்கன்னா அவங்கள தொட்ட உடனே எனக்கு அது உணர்ச்சி வந்துருங்க. ஹீரோ அவளுடைய செருப்பு எல்லாம் அவுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அவ செருப்புக்குள்ள ஒரு கொடுந்தேல் ஒண்ணு இருக்கு. அது அவ கால்ல கொட்டி அவளோட விரலெல்லாம் வீங்கி போய் கிடக்கு. அதை பார்த்து அரண்டு போன நம்ம ஈபன் சினா அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவளை காப்பாத்தி விட்டுட்டு நைட்டு நம்ம ஹீரோட்ட வந்து உன்னால அது எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு கேட்க எனக்கு தெரியாது மாஸ்டர் எங்க அம்மா சாவர அன்னைக்கு இதேதான் நடந்துச்சு அப்படின்னு அவனுடைய பவரை பத்தி சொல்றான். திடீர்னு 2 ராஜ காவலாளிகள் வந்து சுல்தான் உங்களை கூப்பிட்டு விட்டாருன்னு அவசர செய்தியை ஈபன் சினாட்ட சொல்றாங்க. பெரியவரு நம்ம ஹீரோவையும் சுல்தானுடைய கோட்டைக்கு கூப்பிட்டு போறாரு. உள்ள போய் பார்த்தா ஒருத்தன் தலதனியா முண்டந்தனியா கிடக்கான். அங்க கையில வாளோட சுல்தான் உட்கார்ந்துருக்காரு. அவனை வெற்றப்போ லைட்டா கையை சுலுக்கிட்டு அதனால தான் உங்களை கூப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம பெருசும் சுளுக்குக்கு கட்டு போட்டு விடுறாரு. அங்க செத்து கிடக்கிறவன் அந்த
செல்ஜுக் கூட்டத்தை சேர்ந்தவன் போல இருக்க. அவங்க கூட்டத்துல இருந்து ஒற்றனா சமாதானம் ஆயிக்கலாம் அப்படிங்கிற மெசேஜோட வந்திருப்பான் போல இருக்க. செல்ஜுக்ஸ் கூட சமாதானம் ஆவதற்கு நாங்க சமாதியிலே போய் படுத்துருவோம் சொல்லிட்டு அவனை வெட்டி கொன்னுட்டாரு நம்ம சுல்தான். ஆனா அந்த செய்தியை கொண்டு வந்தது சாதாரண ஒற்றன் கிடையாது, அந்த எதிரி கூட்டமான செல்ஜுக் கூட்டத்தோட தலைவனுடைய பையன். அவன் தலையை டப்பால போட்டு நம்ம சுல்தானே அவங்க கூட்டத்துக்கு அனுப்பிவிட தலையை கொண்டு வந்தவனே அந்த கூட்ட தலைவன் கொண்டு அவன் உடம்பை இவங்களுக்கு செய்தியா அனுப்பி விடுறான். இவனுங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க, இவங்க மேல நம்ம அட்டாக் ஆரம்பிச்சதா உண்டு அப்படின்ட்டு அந்த செல்ஜுக் கூட்டத்துல பிளாக் டெத்ங்கிற கொடூர நோயால வாடுற ஒருத்தனை முக்காடு போட்டு அந்த ஊருக்குள்ள அனுப்பி விட்டுறாங்க. அவன் மேல உள்ள முக்காட விலைக்கு பார்த்தா அவன் உடம்பு பூரா கருப்பு கருப்பா பணியாரம் பூத்திருக்கு. இது ஒரு கொடூரமா பரவக்கூடிய நோய். அதை பார்த்த மக்கள் அலறி அடிச்சு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த செய்தி நம்ம ஈபன் சினா காதுக்கு வந்து சேருது. அவர் உடனே சுல்தானை போய் பார்த்து பேச போறாரு. ஊர் மக்கள் எல்லாத்தையும் உடனே இங்கிருந்து இடம் பெயர்க்கணும், பிளாக் டெத் நோய் பரவ ஆரம்பிச்சுனா ஒருத்தரும் உயிரோட மிஞ்ச முடியாது அப்படின்னு இவர் சொல்ல சுல்தானோ அதை நம்ப மாட்டான். பல நூறு வருஷங்களா என் ஊருக்குள்ள பிளாக் டெத் வந்ததே கிடையாது, என்னுடைய நாட்டு மக்கள் அவ்வளவு ஈஸியா சாவ மாட்டாங்க, இதுக்காண்டியெல்லாம் அவங்கள நாட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்ல கடுப்பான நம்ம ஹீரோ, நீ பணக்காரனா இருக்கலாம் இல்ல பெரிய மன்னனா இருக்கலாம், ஆனா அந்த நோய் வந்தா யாரையும் விட்டு வைக்காதுன்னு கடுப்புல கத்திடுறான். இல்ல நீ என்ன எழுத்து பேசுறியான்னு சுல்தான் இவன் மேல கோவப்பட்டுறாரு. இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்ச இவங்க நேரா அவங்களுடைய மதராசாக்கு போய் அதையே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலா மாத்துறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பிளாக் டெத்தை பத்தின இதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகங்கள் எல்லாத்தையும் எடுத்து வாசிக்கிறான். அந்த நோய் ஒரு ஊருக்குள்ள வந்துட்டுனா அடுத்த 12 மணி நேரத்துல அந்த ஊரே அந்த நோயால அல்லோல் படுன்னு எழுதியிருக்காங்க. உடனே இவங்களும் இன்னும் 12 மணி நேரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தயார்படுத்துறாங்க. இப்ப நம்ம எதிர்கொள்ள போறது நமக்கே வாழ்வா சாவாங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வரலாம். உயிர் மேல ஆசை இருக்கிறவங்க இப்பே ஓடி போயிரு, ஆனா இல்ல நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றணுங்கிற ஒரு உன்னதமான உணர்வு இருக்கிறவங்க மட்டும் இங்க இரு அப்படிங்கவும் அந்த மதராசால இருந்து ஒரு பய கூட நவுலல, எல்லாருமே அங்கேயே தங்கிடுறாங்க. 12 மணி நேரம் உருண்டோடிடுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பிளாக் டெத் நோயோட கேஸ் வருது. ஒரு பொண்ணு அவ நெஞ்சில கைய வைக்கவுமே அவ சாவ போறாங்கிறது நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருது. அடுத்த ஒரு சில மணி நேரங்களிலேயே கிட்டத்தட்ட 100கணக்கான மக்கள் அந்த நோயோட இங்க வந்து அட்மிட் ஆகுறாங்க. எல்லாருக்கும் இவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அட்மிட் ஆயிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நெஞ்சில கை வச்சு பார்க்கான். எல்லாம் பீஸா ஒரு டிக்கெட், ஒரு சின்ன பையனை தவிர. உடனே இவன் போய் நம்ம ஈபன் சினாட்ட, தலைவரே இங்க இருக்கிற எல்லா பயிலும் செத்துருவாங்க, இந்த சின்ன பையன் மட்டும் தான் உயிரோட பிளப்பான், அவன் மேல போக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அவர் கடுப்பாயிடுறாரு. இங்க இருக்கிற ஒவ்வொரு உயிரையும் காப்பாத்த நம்மளால முடிஞ்சவரை போராடணுங்க. இதெல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்க அங்க சுல்தானுடைய ஆட்கள் இந்த ஊர்ல இருந்து எவனும் வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊர் கதவையே பூட்டிடுறாங்க. ஆனா சில பணக்காரங்க மட்டும் லஞ்சம் கொடுத்துட்டு ஊரை விட்டு வெளியே ஓடிடுறாங்க. அதுல நம்ம ரெபேக்காவை கல்யாணம் பண்ணானே ஒரு பணக்காரன் பார் கப்பாரா, அவனும் ஒரு பை நிறைய தங்க காசை செக்யூரிட்டி கார்டுக்கு லஞ்சமா கொடுத்துட்டு அந்த ஊரை விட்டு ஓடிடுறான். நம்ம கில்தரன் அவனுடைய அப்பா அம்மாவை வீட்டுக்குள்ள வச்சு செங்கல்லாம் வச்சு சிமெண்ட் போட்டு அடைச்சிடறான். நோய் போன பிறகு நான் சவுத்து உடைச்சு உங்களை காப்பாத்துறேன், அது வரை உள்ளே கடங்குன்னு தேவையான உணவு பொருள் எல்லாம் கொடுத்து வீட்டை சாந்து பூசி அடைச்சிடறான். அடுத்தாப்புல நம்ம ஹீரோ ரெபேக்கா என்ன ஆனாலும் ஏதானாலும் தெரியாம அவளை பாக்குறதுக்கு அவளோட வீட்டுக்கு ஓடுறான். அங்க போய் பார்த்தா அவ தண்ணியில மிதந்துட்டு இருக்கா. ஆஹா அதுக்குள்ளயும் பீஸ் ஆயிட்டா போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவளை கையில ஏந்துறான். பார்த்தா அவளுக்கு காய்ச்சல் போல இருக்க, அது போறதுக்காக குளிர் தண்ணியில படுத்து கிடக்கா. உடனே அவளை மதராசாக்கு கொண்டு வந்து அங்க அட்மிட் பண்றான். அதுக்குள்ளயும் அந்த நோய் ஊருக்குள்ள தீயா பரவிடுது. எந்த பக்கம் பார்த்தாலும் மக்கள் பிளாக் டெத் நோயால பாதிக்கப்பட்டு ரோட்ல அங்கே எங்கேயுமா மலர்ந்து கிடக்காங்க. இறந்து கிடக்கிற பிணங்களை திங்கிறதுக்கு ஊர் முழுக்க பெருச்சாளிகள் கூட்டம் கூட்டமா சுத்துது. நம்ம ஹீரோ இந்த நோய்க்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த நோயால செத்து போன ஒரு நாய் உடம்பு எடுத்து அதை அறுத்து உள்ள பார்க்கான். அதுல பார்த்தா அந்த கருப்பு கலர் கொப்பளம் எல்லாம் உடம்புக்குள்ள வளர்ந்துருக்கு. மனுஷங்களுக்கும் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஆளை எப்படி கொள்ளுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இறந்து போன யாராவது உடம்பை அறுத்து பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்ல ஈபன் சினா கோவப்பட்டுறாரு. மனித உடம்பு அறுக்கிறது கடவுளுக்கு எதிரான செயல், எக்காரணத்தை கொண்டும் அதை நம்ம பண்ணக்கூடாதுன்றாரு. அப்படியே 2-3 நாள் ஓடுது. ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 150 பேர் சாவ ஆரம்பிச்சிடறாங்க. சாவுற எண்ணிக்கை புரட்டா சோரி மாதிரி செவுத்துல கோடு போட்டு எண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோ அங்க இறந்து கிடக்கிற உடம்பு எல்லாம் பரிசோதிச்சு பார்க்க அந்த உடம்புகள் மேல குட்டி குட்டியா ஏதோ பூச்சிகள் உட்கார்ந்து இருக்கு. எல்லா உடம்பையும் செக் பண்ணி பார்த்தா எல்லா உடம்புலயும் அந்த பூச்சிகள் இருக்கு. உடனே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது இந்த நோயை பரப்புற வைரஸ இந்த பூச்சிகள் தான் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் பரப்பிட்டு இருக்குன்னு. ஆக இங்க இருக்கிற பிணங்கள் எல்லாம் ஊரை விட்டு நவுத்தணும்னு சொல்லிட்டு இவங்க உடம்புல எந்த பூச்சியும் உட்காந்துராதபடி தலையில இருந்து கால் வர வெளில அங்கேயே போட்டுட்டு இறந்து கிடக்கிற பிணங்களை எல்லாம் ஊருக்கு வெளியே கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. பிறகு இவங்க அந்த பூச்சியை பிடிச்சு பரிசோதனை பண்ண ஆரம்பிக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு புரியுது இந்த பூச்சிகள் எப்பவும் எலிகள் மேலேயே ஒட்டிட்டு இருக்கும்னு. அப்ப அதுகளை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு எலிகளை போடுறதுக்கு விசேஷமான ஒரு விஷத்தை கண்டுபிடிச்சு ஊர் முழுக்க இருக்கிற பெருச்சாளிகள் மேல அந்த விஷத்தை தூவி விடுறாங்க. அடுத்த 5 நிமிஷத்திலே அதுகள் வாய பிளந்துருது. பிறகு அந்த செத்த எலிகள் எல்லாம் இவங்க கொண்டு போய் எரிச்சிட அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து பேஷண்ட்டுகள் சாவர எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எண்ணிக்கை கம்மியாகி ஒரு வாரத்திலேயே அந்த நோயை அடக்கிடுறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் திரும்ப நார்மல் நிலைக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ ரூட்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த ரெபேக்காவுக்கும் உடம்பு சரியாயிருது. அவளை அந்த பில்டிங்கோட மாடிக்கு கூட்டு போய் உட்காந்து கரலை போட ஆரம்பிச்சிடறான். ஊர்ல அந்த கொடிய நோய் அழிக்கப்பட்டு ஊர் திரும்ப நல்லா ஊரை விட்டு ஓடினவங்களாம் மறுபடியும் உள்ள வராங்க. நம்ம கில்தரன் அவன் ஃபேமிலியை அடைச்சு வச்சிருந்த சவுத்தை உடைச்சி அவங்கள வெளியே
வெளியே கொண்டு வந்துடுறான். ஊரை விட்டு ஓடல அந்த பார் கப்பாரா திரும்ப ஊருக்குள்ள வந்துடுறான். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த நாள்ல நம்ம ஹீரோவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான அந்த பணக்கார எகிப்துக்காரன் செத்து போயிடுறான். அந்த சோகத்துல நேரா மதராசுக்கு வந்த அவன் அங்க ரெபேக்கா தனியா இருக்கிறத பார்த்து இவளுக்கு இன்னும் நோய் சரியாவல போல அப்படின்னு சொல்லிட்டு நாடாவை லூஸ் பண்ணிட்டு செவுத்தோரமா சாத்தி ஊசியை ஏத்தி விட்டுறான். அதுக்கு பிறகு ரெபேக்கா திரும்ப அவ வீட்டுக்கு போயிடுறா. அவ புருஷன் பார் கப்பாராவும் வந்துடுறான். ஆனா அவன் கடப்பாறையை யூஸ் பண்றதுக்கு இவ வாய்ப்பே கொடுக்கல. எப்ப கேட்டாலும் பீரியட்ஸ் இருக்குன்ட்டு ஒரு மாசமா அவனை ஹேங்கிங்லே வச்சிடறான். ஊரு பழையபடி சிறப்பும் செம்மையுமா ஆனதை கொண்டாடுறதுக்கு அந்த ஊர் மன்ன சுல்தானு நம்ம மதராச ஆளுங்களை கூப்பிட்டு அவங்கள பாராட்டுறான். அதுலயும் இதுல நம்ம ஹீரோக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு தெரிஞ்சு அவனை தனியா கூப்பிட்டு பாராட்டி என் நாட்டு மக்களை காப்பாத்தின நீ இனிமே எனக்கு நெருங்கிய நண்பன்கள். அப்ப பார்த்து அங்க வந்து ஈபன்ஸ்னா உனக்கு ஒரு புது கேஸை கொடுத்துருக்கேன், உன் மைண்ட் அதுல ஃபோக்கஸ் பண்ணு. சைடு சிக்னஸ் நோயால ஒரு முதியவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடு அப்படின்னு அனுப்பிவிட இவன் உடனே ஓடி போய் அவரை அட்டென்ட் பண்றான். அவருடைய வலிக்கு பெயின் ரிலீஃப் மருந்து இவன் கொடுக்க அவருக்கும் தெரியும் சைடு சிக்னஸை குணப்படுத்த எந்த மருந்து இல்லைன்னு. நான் சாவப்பதான் உனக்கு தெரியும் தானே தம்பி, பிற எதுக்கு எனக்கு மருத்துவெல்லாம் கொடுத்துட்டு. என்னுடைய கடைசி ஆசை ஒன்னே ஒண்ணுதான், நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய உடம்ப நம்ம ஊருக்கு நடுவில் இருக்கிற அந்த பெரிய டவர் உச்சிக்கு கொண்டு போய் அங்க உள்ள பறவைகளுக்கு இரையா போட்டுரு அப்படிங்கிறாரு. இவரு ஜோராஸ்ட்ரியன் அப்படிங்கிற மதத்தை சேர்ந்தவரா. இவங்க மத வழக்கப்படி இயற்கையில வந்த உடம்ப இயற்கைக்கே வெட்டணும்னு இறந்த உடம்புகளை கழுகுகளுக்கு தீனியா போட்டுருவாங்களாம். நான் இறந்தப்பதான் என் உடம்பு மண்ணுக்குள்ளதான் போகணும்லாம் எனக்கு ஆசை கிடையாது, 4 பேருக்கு உபயோகமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மண்டைய போட்டுற இவனுக்கு அந்த கொடூர ஐடியா வருது. இறந்து போன இந்த தாத்தாவோட உடம்ப துணியில கட்டி இழுத்து நேரா டவர் உச்சிக்கு கொண்டு போயிடறான். ஆள் இல்லாத நேரத்துல நைட்டு போல அவன் மெடிக்கல் பேக்கோட வந்து உள்ள கத்தி எடுத்து அவர் உடம்ப கிழிச்சு மனுஷ உடம்புக்குள்ள என்ன இருக்கு எப்படி இருக்குங்கிறத முத தடவை பாக்குறான். விதவிதமான வித்தியாசமான உறுப்புகள் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டவன் அதை எல்லாத்தையும் நோட் எடுத்து வரையவும் குறிப்புகள் எடுக்கவும் ஆரம்பிச்சிடறான். அப்போ அவருடைய குடலோட ஒரு பகுதி வெளியே துருத்திட்டு இருக்கிறத பார்த்தவன் அதை தனியா வெட்டி எடுத்துடுறான். இதுதான் சைடு சிக்னஸால உருவான ஆபத்து அப்படிங்கறது அவனுக்கு புரிஞ்சிருது. அதாவது நம்ம காலத்துல இப்போ அப்பெண்டிசைட்டிஸ்னு சொல்ற நோயத்தான் அந்த காலத்துல சைடு சிக்னஸ்னு சொல்லியிருக்காங்க. நைட்டு பூரா பணத்தை கழிச்சு பார்த்தவன் அடுத்த நாள் கிளாஸ்ல வந்து உட்காந்து கண்ணு சொக்க தூங்கிட்டு இருக்கான். அங்க ஈபன்ஸ்னாவோ மனுஷ உடம்புக்குள்ள இதெல்லாம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை போட்டு காமிச்சிட்டு இருக்காரு. ஆனா அவர் சொல்லி கொடுக்கிறது தப்பான விஷயத்த அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் புரியுது. இந்த பக்கம் அந்த ஊருக்குள்ள அந்த முல்லாஸ் குரூப் தலைவனோ வழக்கம் போல அவன் கூட்டத்தை கூட்டி இந்த மதராசால இவங்க எல்லாம் அறிவியல் ஆராய்ச்சி அது இதுன்னு கடவுளுக்கு எதிராக பண்றனால தான் நம்ம ஊருக்குள்ள அந்த பிளாக் டெத் நோய் வந்துச்சு. அவங்களோட செய்கைகளால கடவுள் நம்ம எல்லாரையும் தண்டிக்கிறாரு, அவங்க இந்த ஊருக்குள்ள இருக்கவே கூடாதுன்னு எல்லாரையும் வெறியேற்றிக்கிட்டு இருக்காரு. அந்த முல்லாஸ் குரூப்ல நம்ம ஈபன்ஸ்னாவோட ஸ்டூடெண்டான அந்த எகிப்து தாடிக்காரனும் வந்து உட்கார்ந்துருக்கான். அந்த தலைவன் முல்லாஸ் குரூப் எல்லாரையும் உசுப்பேத்தி விட்டதுல அவங்க மதராசாவை மூடணும்னு ஊருக்குள்ள வந்து போராட ஆரம்பிச்சிடுறாங்க. சுல்தானுடைய காவலாளிகளாம் வந்து போராட்டம் பண்ணவங்களுக்கு வெளுப்புகளை கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. இதை பார்த்து அந்த முல்லாஸோட தலைவன் நேரா ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த செல்ஜுக்ஸ் கூட்டத்திட்ட போறான். அங்க போய் அந்த கூட்ட தலைவனை பார்த்து அவருக்கு உதவுறதுக்கு முன் வர்றான். உடனே பிளான் போட்ட அந்த செல்ஜுக் தலைவன் இன்னும் 10 நாள்ல என் படையை கூட்டிட்டு உங்க ஊர் முன்னாடி வந்து நிற்பேன், அன்னைக்கு நீங்களும் உள்ள இருந்து எங்களுக்கு உதவுங்க, ஈஸியா உங்க ஊரை கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த முல்லா தலைவனை அனுப்பி விட்டுறான். இந்த பக்கம் திடீர்னு நம்ம ரெபேக்காக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு புருஷன் பார் கப்பாரா மதராசால இருந்து ஆளை கூப்பிட்டு விட நம்ம கில்டரனா வந்து பார்க்க வரான். அவளை பரிசோதிச்சு பார்த்ததுல அவ கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறான். உடனே அவன் புருஷங்காரன் கொஞ்சம் வெளியே இருக்க சொல்லிட்டு வாழ்த்துக்கள், உங்க கணவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ரெபேக்காவோ வாழ்த்துக்கள் என் கணவருக்குல யாருக்கு சொல்லணும்னு உனக்கே தெரியுங்க, நம்ம ஹீரோ அன்னைக்கு ஏத்தி விட்ட ஊசி இன்னைக்கு வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டு. அதை கேட்டு பதறி போன கில்டரன் இது வெளியே தெரிஞ்சா புருஷனுக்கு துரோகம் பண்ண காரணத்துக்காக எங்க ஊர்ல உன்னை வெட்டியே கொன்றுவாங்க, பேசாம நான் சொல்றேன் கேளு, இன்னைக்கு நைட்டு உன் கணவர் கூட சமரசம் பண்ணி அந்த அக்கௌண்ட்ல தான் இது உருவாச்சுன்னு காமிச்சிருங்க. ஆனா அவளோ அதுக்கு ஒத்துக்கிட மாட்டுக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ நைட் ஆனாலே அந்த டவர் உச்சிக்கு போய் கிழவன் உடம்ப பிரிச்சு உள்ள என்னென்ன இருக்குன்னு கையை விட்டு எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில விடியுது, பணத்தை போர்வையை போட்டு மூடிட்டு நம்ம ஹீரோ வெளியே வரான். அப்ப கரெக்டா அந்த முல்லா கூட்டத்தை சேர்ந்த எகிப்து தாடிக்காரன் வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுறான். கடவுளுக்கு எதிரான காரியத்தை நீ செய்த எனக்கு தெரியவே அப்படின்னு இவனை கைது பண்ணி இழுத்துட்டு போவ அதை நம்ம ரெபேக்கா பார்த்து ஷாக் ஆயிடுறான். அவ அதிர்ச்சியில நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப அங்க வந்த பார் கப்பாரா அவளை பிடிச்சு உன்கிட்ட என்னென்ன ரகசியம் இருக்குன்னு ஒழுங்க என்கிட்ட சொல்லிருன்னு அவளை இழுத்துட்டு போயிடறான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை கைது பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டுருந்தாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரெபேக்காவை கைது பண்ணி அவ திருமணத்துக்கு மீறின உறவு வச்சிருந்த காரணத்துக்காக அவளுக்கு மரண தண்டனையை கொடுத்துடுறாங்க. இன்னும் 2 நாள்ல அவளை தூக்கில போட்டு அவ கதையை சோழி முடிக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோவையும் ஈபன் சினாவையும் பிடிச்சு கொண்டு வந்து அந்த முல்லா கூட்ட தலைவன் முன்னாடி மண்டியில வைக்காங்க. இவங்க மருத்துவங்கிற பேர்ல இறந்த பணத்தை வெட்டி பார்த்ததா அது கடவுளுக்கு எதிரான செயல்னு சொல்லி அந்த தாடிக்காரன் வாதறான். இது பணத்தை வெட்டினானா அப்படின்னு நம்ம ஈபன் சினாவே ஷாக் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோ வரைஞ்சிருந்த வரைபடத்தை எடுத்து அந்த தாடிக்காரன் கூட்ட தலைவன் கையில கொடுக்கான். இதை நான் ஈபன் சினாவோட வீட்டுல இருந்து எடுத்தேன் அப்படின்னு தாடிக்காரன் சொல்ல நம்ம பெருசு ஷாக் ஆகுறாரு. உடனே ஹீரோவோ புழுவனி பேல அது நான் வரைஞ்சது என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு என்னுடைய மாஸ்டர் வீட்டுல இருந்து எடுத்துன்னு கதை விடாத அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு வாயில ஒரு குத்து. இறுதியா அந்த முல்லா கூட்ட தலைவன் நம்ம ஹீரோக்கும் தலைவர் ஈபன் சினாவுக்கும்
ரெபேக்காவுக்கும் சேர்த்து மரண தண்டனையை தீர்ப்பா கொடுத்துறாரு. அவங்களை இழுத்து கொண்டு போய் ஜெயில அடைச்சிடறாங்க. அடுத்த நாள் இவங்க 2 பேருக்கும் மரண தண்டனை. நம்ம ஹீரோ தலைவர் ஈபன் சின்னாட்ட என்ன மன்னிச்சிருங்க, நீங்க சொல்லியும் கேட்காம நானா போய் பண்ணதுல இப்போ உங்களுக்கும் சேர்த்து அடி விழுது, என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் அப்படின்னு காலில் அவள அவரோ இவனை மன்னிச்சுட்டு சரி அந்த மனுஷ உடம்புக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு ஆர்வத்தோட அவன்கிட்ட கேட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறார். அடுத்த நாள் அந்த ஊர் மன்னனான சுல்தானு அந்த முல்லா தலைவனை பிடிச்சு கொண்டு வந்து அவன் அரண்மனையில நிப்பாட்டுறான். எதுக்காக மதராசாவுடைய தலைவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்க அப்படிங்க, கடவுளோட வழியில நான் செயல்படுறேன், கடவுள் நம்பிக்கை இல்லாத நீங்க அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்ல கடுப்பான சுல்தானு வாள் எடுத்து அவன் கழுத்துல வைக்காரு. ஆனா நம்ம சுல்தானு ரொம்ப டயர்டா இருக்காரு, அவருக்கும் ஏதோ நோய் வந்துட்டு போல இருக்க. அப்ப அந்த முல்லா தலைவனும் நம்ம ஊர் கோட்டச்சவருக்கு வெளியில செல்ஜுக்கோட படைகள் வந்து நிக்கி உங்களோட கொட்டம் ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோவையும் தலைவர் ஈபன் சின்னாவையும் அங்க மண்டி போட்டு உட்கார வச்சு கத்திய ஓங்குறப்போ திடீர்னு உள்ள பூந்த சுல்தானுடைய ராஜ காவலாளிகள் அங்க இருக்கிற முல்லா கூட்ட ஆளுகள் எல்லாம் கொண்டு நம்ம ஹீரோவையும் ஈபன் சின்னாவையும் காப்பாத்தி கூட்டு போயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம சுல்தான் அங்க படுத்த படுக்கையே கிடக்காரு. எனக்கு சைடு சிக்னஸ் நோய் வந்துட்டு அதுக்கு நம்ம உலகத்துல மருந்தே இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா தம்பி நீ மனுஷ உடம்பு பிரிச்சு பார்த்திருக்க, உன்னோட ரிப்போர்ட்டையும் உன்னுடைய வரைபடங்களையும் நான் வாசிச்சு பார்த்தேன், சைடு சிக்னஸ்க்கான காரணம் என்னன்னு உனக்கு தெரியும், என்ன வெட்டி அந்த நோயை அறுத்தெடுத்து என்ன சரி பண்ணு அப்படின்னு இவனுக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்காரு. அதே நேரம் இந்த பக்கம் பார் கபாரா அவன் மனைவி ரெபேக்காவை புதைக்கிறதுக்காக குளிய தோண்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க வந்த சுல்தானுடைய ராஜ காவலாளிகள் அவளையும் அங்கிருந்து காப்பாத்தி கூட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம சுல்தானுக்கு ஆபரேஷன் பண்ண எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. நம்ம ஹீரோ இங்க மன்னருக்கு ஆபரேஷனை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளயும் ஊருக்குள்ள பெரிய கலவரமே வெடிச்சிருது. முல்லா கூட்டக்காரங்க யூதர்களை ஓவர் பவர் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ள தீப்பந்தத்தெல்லாம் தூக்கி வீசி தீ வைக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பண்ண ஆபரேஷன்ல நம்ம மன்னருக்கு உடம்பு கொஞ்சம் சரியாயிருது. நடக்க கூட முடியாம படுத்த படுக்கையா இருந்தவரு இப்ப நடக்க ஆரம்பிச்சிடறாரு. நடக்க ஆரம்பிச்ச உடனே நான் செத்தா பெட்ல ஒரு கோலையா செத்த மாதிரி இருக்கக்கூடாது, போர்க்களத்துல வீரமா சண்டை போட்டு செத்தான் இருக்கணும்னு வாளை தூக்கிட்டு ஊருக்கு வெளியே இருக்கிற செல்ஜுக்குகள் கூட சண்டை போடுறதுக்காக கிளம்புறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவையும் ஈபன் சின்னாவையும் அவருடைய மதராஸ்ல உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஊரோட பின்வாசல் வெளியே அனுப்பி அவங்களை காப்பாத்தி விடுறாரு. ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஊருக்குள்ள பூந்து நம்ம ரெபேக்காவையும் காப்பாத்தி அங்கிருந்து கூட்டு போறான். அடுத்த நாள் விடியுது. சூரிய உதயமாற நேரத்துல நம்ம மன்னர் சுல்தானும் அவருடைய படைகளும் கோட்டச்சோருக்கு வெளியே இருக்க எதிரில செல்ஜுக்குகளோட படைகள் இருக்கு. 2 படையும் நேருக்கு நேர் மோதுது. இங்க நம்ம ஹீரோவோ ரெபேக்காவை கூப்பிட்டு ஊரை விட்டு போயிட்டு இருக்கும் போது தான் பாக்கான் அந்த கூட்டத்துல ஈவன் சினாவா ஆள காணும். உடனே இவன் மாஸ்டர் தேடி ஊருக்குள்ள வந்து பாக்கான். அவரு எரிஞ்சிட்டு இருக்கிற மதராசாக்குள்ள தனியா உட்கார்ந்துருக்காரு. இத்தனை 100 வருஷமா சேர்க்கப்பட்ட மருத்துவ குறிப்புகள்லாம் அங்க நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கிற வேதனையோட பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஈவன் சினா இதோட சேர்ந்து ஏன் உயிரும் போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷபாட்டில குடிச்சிட்டாரு. அப்போ அங்க வந்து நம்ம ஹீரோட்ட என்னோட பேரையும் இந்த மதராசாவுடைய பேரையும் நீ தான் காப்பாத்தணும், உலகத்துல நம்மளுடைய மருத்துவம் தேவைப்படுற ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க, அவங்களையெல்லாம் இங்க கத்துக்கிட்டதை வச்சு நீ காப்பாத்து அப்படின்ட்டு இவன் கையில ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்பு புத்தகத்தை கொடுத்து விடுறாரு. உங்க பேரை நான் காப்பாத்துறேன் தலைவா அப்படின்னு அவர் மொட்டையில ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து அவன் கிளம்பி போயிடுறான். ஈபன் சினா மதராசாவோட சேர்ந்து அவரும் சாம்பலாயிடுறாரு. இங்க வெளியே நடந்த போர்ல நம்ம சுல்தானும் அவருடைய படைகளும் தோல்வி அடைஞ்சிடுறாங்க. சுல்தான் நெஞ்சில 3 அம்ப வாங்கி செத்து கிடக்க அந்த செல்ஜுக்குகளோட தலைவன் முல்லா கூட்ட தலைவன் சப்போர்ட்டோட இஸ்பகான் ஊருக்குள்ள வந்து அதை ஆக்கிரமிச்சிடுறாரு. அங்கிருந்து தப்பிச்ச நம்ம மதராசாவை சேர்ந்த ஆளுங்க அவங்க வாழ்க்கையை தேடி வேற நகரங்களுக்கு போயிடுறாங்க. 2-3 வருஷம் கழிச்சு திரும்ப லண்டனை காமிக்காங்க. அங்க வயசான நம்ம சலூன்காரரு வழக்கம் போல ஊர் ஊரா போய் அவருடைய தெருக்கூத்த காமிச்சுக்கிட்டு இருக்க இவள்கிட்ட பொதுவா மருத்துவம் பார்க்க வர்ற இருக்கிற மக்கள் கூட்டம் யாரையுமே காணும். ஒரே ஒரு பையன் மட்டும் தான் நின்றுட்டு இருக்கான். அவன்கிட்ட நம்ம சலூன்காரரு ஏப்பா உங்க ஊர்ல எல்லாம் இப்ப யாருக்கும் நோயே வர்றது இல்லையா அப்படின்னு கேட்க அவங்க எல்லாரும் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படிங்க. இது ஹாஸ்பிட்டலா அப்படின்னா என்ன அப்படின்னு சலூன்காரர் கேட்க எகிப்துல இருந்து வந்த புது மருத்துவர் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல கட்டி நோயால பாதிக்கப்படுற எல்லாரையும் அங்கேயே வச்சு ட்ரீட் பண்றாரு. அவரும் உங்களை மாதிரி நிறைய தெருக்கூத்து கதைகள்லாம் எங்களுக்கு சொல்லுவாரு அப்படின்னு சொல்ல ஆனா நம்ம வேலை அப்படின்னு சந்தோஷத்துல நம்ம சலூன்காரர் அவனை பார்க்கறதுக்காக ஓடி போறாரு. அதோட அந்த படம் முடிஞ்சிருது. இன்னைக்கு பார்த்த இந்த உண்மை கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உலகத்திலேயே ரொம்ப பழமையான மருத்துவ முறை எதுன்னு தெரிஞ்சவங்க நம்ம கமெண்ட்ஸ்ல அதை சொல்லுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.